அசர்பைஜான் இருக்கிறாங்க இல்லையா, கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மலா சிஎன்எனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக சிஎன்என் மேல அசர்பைஜான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டை விட்டாங்க. இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, ட்ரோன் டீம் கமாண்டோஸ் எல்லாத்தையும் அசர்பைஜான்ல டெரிட்டரியில டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஆப்ரேஷன்ல இறங்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க கொடுக்க. ஏன்னா ஒரு தடவை இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அசர்பைஜானோட ஏர்போர்ட்ல ட்ரோன் விட்டாங்க. அதுக்கப்புறம் இரு நாடுகள் பேசி முடிச்சுக்கிட்டாங்க. ஒரு வேளை வர்ற என்ட்ரன்ஸ் அந்த வண்டி இறங்கும் போதே ஏர்போர்ட்ல விட்டுட்டாங்களா அவனை அப்படிங்கிறது போல பண்ணா விட்டுட்டாங்களா ஈரான் அப்படிங்கிற கேள்விகள் வருது. இந்த சிஎன்என் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்திரங்கள் பண்றாங்க. இது போல போலி செய்திகளை வந்து பண்ணா பரப்புறாங்கன்னு. இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாஸ் காசால வச்சு இந்த 40 குழந்தைங்களை இஸ்கு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு மீடியா தான் இவங்க. ஸோ மேற்கு மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎன்என் மேற்கு தலைவர்கள், அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஆத்திரமடைய வைக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல் சிஎன்என். ஏன்னா சமீபத்துல ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் 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 யூஆர் ஸ்ப்ரெடிங் ஃபேக் குவாய்ட் குவாய்ட் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது போல அவ்வளவு ஆத்திரங்கள். ஒரு அதிபரை வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அப்படிங்கிறது போல இல்லாம அந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு ஃபேக் நியூஸ் ஸ்டாப் ஸ்டாப் குவைட்னே ஒரு 10-15 செகண்ட், ஒரு 30 செகண்ட் அவரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வீணா ஒதுக்கி இருக்காரு இந்த சிஎன்என் மீடியாவுக்காக மட்டுமே. அந்த அளவுக்கான பொய்யான செய்திகளை இந்த சிஎன்என் பரப்புறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இவங்க மட்டும் இல்ல, லைன் போட்டுட்டு அடுத்தடுத்து நான் ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் அன்னைக்கு உடம்பு சரியில்லை வேற, அது வேற நம்ம போட முடியல. சரியான நியூஸ் அது. இத வந்து அதோட ஒரு பேக்ல போட்டு பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு இருந்திருக்கு நியூஸ். பட் என்னால அது பண்ண முடியல. ஏன்னா லைனா வரிசை கட்டிட்டு மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டாங்க அந்த டைம்ல. இந்த சிஎன்என் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது போல ஒரு செய்தியை சொன்னோடனே ஃபேக் நியூஸ், எங்களுக்கு கோபம் வந்து விட்டது, 2 நாடுகளை போருக்கு அனுப்புற மாதிரியான செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க யுவரானர், பொய் சொல்றாங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கேஸை போட்டுக்கிறாங்க அசர்பைஜான். ஸோ அந்த சைடு பத்த வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது. இந்த சமயத்துல இஸ்ரேல் அப்புறம் சிரியா இது வந்து பாத்தீங்கன்னா கவலை அழிவிக்குது, இஸ்ரேல் அடிச்சுட்டாங்க தான் அப்படிங்கிறதோட சிரியா கிட்ட கொஞ்சம் கவலை தெரிவிச்சுக்கிறாங்க. ஆமா அட்டாக் பண்ணிட்டாங்க, வருத்தம் தான், கொஞ்சம் ரிஸ்ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அவங்க அடிச்சா வாங்கிக்கிங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் சில அனலிஸ்ட்ல. ஏன்னா இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியால பேட்டி கொடுத்துக்கிறாரு. இவர் கமெண்ட் இருந்திருந்தா கூட அது அமைதியா இருக்குமா என்னமோ தெரியல. இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம். துருக்கியோட ராணுவம் இங்க வந்து தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து வந்து பேச ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது போல வந்து பண்ண பாக்குறாங்க. நாங்க கிளியரா ஒரு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா புரிய வச்சிருக்கோம். அட்டாக் பண்ணோம் இல்லையா, அதுலயே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதான் பதில். துருக்கி அலப்போ பக்கத்துல இங்கெல்லாம் வந்து ஏர்ஃபீல்டு கட்டலாம், ஏர்பேஸ் கட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிங்கன்னா அதுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துக்கணும். நிறைவேறுவோம் அப்படிங்கிறதோட இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஸோ மிரட்டல் துணையில இருக்கும்போது துருக்கி அப்புறம் சிரியா அமைதி வருத்தம் தான், அமைதி அப்படின்னா இருப்பாங்களா? ஏன்னா மண்ணொட்டிரும் இல்லையா, அப்புறம் அங்க மக்கள் மதிக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அதனால வேற வழி இல்லாம திருப்பி இங்க ஒரு ரகலை வந்துருமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி ஈரான் மேல ஒரு மிக பெரும் எக்கனாமிக் போர் தொடுக்கிறதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதாவது டி-டே, எக்கனாமிக் டி-டே அப்படிங்கிறாங்க. அதாவது டி-டேங்கிறது ஹிட்லர் படைக்கு எகெயின்ஸ்டா பிரான்ஸ்ல பீச்ல லேண்டிங் பண்ணாங்க, ஆப்ரேஷன் டி-டேன்னு சொல்லிட்டு. மேற்கு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட துருப்புக்களை பீச் ஓரமா இருக்கக்கூடிய வீக்கா இருக்கக்கூடிய ஜெர்மனோட படை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பீச்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா படைகளை இறக்குனாங்க. அதிகமான சேதங்கள் ஏற்பட்டுச்சு இருதரப்புலையும். ஆனா அந்த பகுதியை அவங்க பிடிச்சிட்டு அதுல இருந்து என்ட்ராகி போனாங்க மேற்கு நாடுகள்.
அதுதான் ஜெர்மனோட படையோட வீழ்ச்சிக்கான தொடக்கம். டிடே, ஆபரேஷன் டிடே அப்படிங்கிற இந்த போர்க்கதைகள் பார்க்கும்போது அந்த ஆபரேஷன் டிடேங்கிறது ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். அப்படிப்பட்ட அது போல ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இது ஒரு ஆபரேஷன் டிடே மாதிரி எக்கனாமிக் டிடே அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரியான எக்கனாமிக்கல் அழுத்தங்கள் ஈரானுக்கு அமெரிக்கா கொடுக்கலாம்? நான் ராணுவ தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போது எக்கனாமிக் தாக்குதலை கையில் எடுப்போம், மோஸ்ட் கிரஷிங் எக்கனாமிக் ஆபரேஷன் அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க. இது போல டிடே ஆபரேஷன் இது போல செய்யறாங்க அப்படின்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா என்ன மாதிரி விஷயங்கள் ஈரான்ல பிரச்சனை ஆகும்? முதல்ல வெளிநாட்டு கரன்சி இருக்கு இல்லையா, அது ஈரானுக்கு போறத முற்றிலும் தடைப்படுத்துவாங்க அமெரிக்கா. வெளிநாட்டுக்கான காசு எதுவுமே ஈரானுக்குள்ள போக்குவரத்தே இருக்கக்கூடாது. ஈரானுக்குள்ள போற இருக்கிற காசு வெளியே வர்த்தகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது போல ஒரு சூழ்நிலை. இது போல ஒரு டிடேனாலதான் அவங்க எல்லாம் பிளான் பண்ணி யுவானு ரூபல்னு அவங்க வந்து பண்ண பிரிக்ஸ்னு ஒரு கரன்சி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதுக்குள்ள ஒரு கட்டமைப்பு வச்சு. பட் அது அந்த எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இது போல ஒரு ப்ரெஷர் காலத்துலதான் தெரிஞ்சுக்கலாம். ஈரான் கிட்ட யுவான் இருந்தாலே போதும், ரூபல் இருந்தாலே போதும், வர்த்தகம் பண்ணுவாங்க. பட் ஆனா சொல்ல வரேன், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது போல ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன நடக்கலாம் அப்படின்னா மாற்று இருக்கு ஈரானுக்கு. அப்படி இல்லைன்னா அமெரிக்கா யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப ஈரான் இறக்குமதி பண்ணுவாங்க, குறிப்பா மருத்துவ பொருட்கள். ஏன்னா கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க, நிறைய பல்வேறு வியாதிகளோட ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடுகள்ல இருப்பாங்க. அதுக்கு பொருள்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் அதுக்கான பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கான உதிரி பாகங்கள் மருத்துவ பொருட்களே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஒரு நாட்டுக்கு தேவை. அந்த பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணணும்னா வெளிநாட்டோட காசு வேணும். இப்ப அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா ஈரானால கொடுக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. கேஷே அவங்க கிட்ட இல்ல, வெளிநாட்டு காசே அவங்க கிட்ட இல்லைன்னா ஈரானால அது போல இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் பண்ண முடியாது. அதாவது இது மருத்துவத்துக்கு மட்டும் சொல்றேன், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நிறைய இருக்கலாம், நான் எனக்கு தெரிஞ்சது நான் அன்லெஸ் பேசிக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மருத்துவ ரிலேட்டடா, உணவு ரிலேட்டடா, அத்தியாவசியம் மக்களுக்கு இது தேவை, கண்டிப்பா தேவை அப்படிங்கிற அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஈரான் இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. உதாரணத்துக்கு நம்ம எஜிப்து கிட்ட இருந்து வெங்காயம் பண்ணோம் ஒரு டைம்ல பற்றாக்குறையா இருந்தபோது. அதுபோல சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் வந்து பண்ண பற்றாக்குறையா இருக்கும்போது நம்ம கிட்ட எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கிற உக்ரைன் கிட்ட இருந்து பிரச்சனையா இருக்கும்போது இந்தோனேசியா கேட்கும்போது 2ஆம் தரம் தருவோம், முதல் தரம் தர மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டாங்க இல்லையா. ஸோ அது போல நாடுகள் சில பொருட்களை வந்து பண்ண இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அத்தியாவசிய பொருட்கள், மக்கள் வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். அந்த பொருட்கள்லாம் அவங்க வேணும்னா வர்த்தகம் பண்ணும். வர்த்தகம் வணிகம் அப்படின்னாலே வந்து பண்ணா கொடுத்தல் வாங்கல் அப்படின்னாலே பணம். பணம் புழங்கினாதான் அதை செய்ய முடியும். வெளிநாட்டு காசு இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அது போல வெளிநாட்டு காசுகளோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் ஈரானோட பண்ணக்கூடிய அனைத்து, எப்படி ரஷ்யாவை ஸ்விஃப்ட்ல இருந்து தூக்கி எடுத்தாங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்க அப்படின்னா ஈரானால என்ன செய்ய முடியும்? அதுக்கு மாற்று நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்டே. அதுதான் வந்து பண்ணா ஆபரேஷன் டிடே. எந்த வகையில எல்லாம் ஈரான் செய்யறாங்களோ அதெல்லாம். இதுல என்ன அப்படின்னா ஈரானுக்கு வேற ஏதாவது நாடுகள் உதவலான்னு யோசிக்கிறாங்கன்னா அந்த நாடுகள் மேலேயும் ஆபரேஷன் டிடே, எக்கனாமிக் டிடே. அந்த நாடுகளுக்கும் அழுத்தங்கள், பயங்கரமான அழுத்தங்கள். அசிஸ்ட் ஈரானுக்கு உதவி பண்ணணும்னு யோசிச்சாலே அவங்களுக்கும் ஒரு அழுத்தங்கள். அப்படின்னா ஈரான் பிரிக்ஸ்ல இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே அது போல போட்டுருவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள். எக்கனாமிக்கலி ப்ரெஷர், எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இதனாலதான் வர்த்தகம் பிளாக் ஆகிட்டே இருக்கு. செங்கடல், கருங்கடல், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இதெல்லாமே பிளாக் ஆகிட்டே இருக்கும்போது நான் இதைத்தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன், பேஸ் ஃபார் இம்பேக்ட். எக்கனாமிக்கலி பல நாடுகளும் வீழ்ச்சி அடைய வாய்ப்புகள் அதிகம். ஒரு நாட்டை மட்டும் வர்த்தகத்துல இருந்து பிடுங்கி எடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்ப அடுத்தடுத்த செயின்ல வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் சிக்குது அப்படிங்கும் போது எந்த மாதிரியான எஃபெக்ட் ஏற்படும்? இதே ஈரான்ல என்ன சொல்றாங்க, இது தனிப்பட்ட கருத்து அனலிஸ்ட் பேசுறது, இதெல்லாம் ஈரானுக்கு மாற்று இருக்கு அப்படிங்கிறது.
ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட போதுமான அளவுக்கு கரன்சி இருக்குதுங்க. மருத்துவம் இதுவும் அவங்களும் அதைத்தான் சொல்றாங்க. மருத்துவம் அப்புறம் பொருட்கள், மக்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அடுத்த சில மாதங்களுக்கு எங்ககிட்ட கையிருப்பு இருக்கு. அப்படிங்கிற ஈரானோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ஹமீதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது ஸ்டெடியா இன்ஃப்ளோ கரன்சிஸ் பல நாடுகளோட கரன்சிஸ நிரந்தரமா ஈரானுக்கு வர மாதிரியான ஸ்டெடியான ஒரு இன்ஃப்ளோவையும் நாங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லை. எங்க மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாமே தேவைப்படுற மாதிரி எல்லாம் தேவையான மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுல அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க. இப்போதைக்கு இது ஓரளவுக்கு நிம்மதியை கொடுத்தாலுமே போக போக அமெரிக்காவோட அந்த நிலைப்பாடு, அமெரிக்காவோட அந்த சாங்ஷனோட தன்மை அது கடினமாக எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஈரானுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அமெரிக்காவுக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. ஏன்னா அமெரிக்காவோட தலைவர்கள், அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுனால உலகத்திலேயே எந்த நாட்டுக்கும் இல்லாத அளவுக்கான கடன் சுமையில் அமெரிக்கா இருக்கு. கன்கிராச்சுலேஷன்ஸ் டு அமெரிக்கா, ரெக்கார்டு பிரேக் பண்ணிருக்கிறீங்க. உலகத்திலேயே அதிகமா கடன் வாங்கின நாடு அப்படிங்கிறது போல அது ஏதோ புக் எழுதணும், வேர்ல்ட் ரெக்கார்டு புக், அதுல எழுதினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 40 ட்ரில்லியன் டாலரை கடந்து போயிட்டு ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடேன்னு சொன்னாங்க. இது ஆல்ரெடி டிடே ஆயிடுச்சு போல தெரியுது. ஆபரேஷன் எஃபெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்விகள். அதாவது 40 ட்ரில்லியன் டாலர்களுக்கும் மேல அமெரிக்காவோட கடன் வரலாறுல அப்படியே சீலிங்லாம் உடைச்சிட்டு மேல போயிட்டே இருக்கு. பைடன் அவர்களோட காலகட்டத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் அவர்களோட காலகட்டத்தில் டபுளிங் தான் நடக்குது அப்படிங்கிறது போல பேசிக்கிட்டு இருக்காங்க. செய்திகள் பார்க்கும்போது தெரியுது. ஸோ ராக்கெட் வேகத்துல அமெரிக்காவோட கடன் சுமை ஏறிட்டு இருக்கு. இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கலன்னா இங்க ஃபுல்லா முடிஞ்சா அப்படின்ற கேள்வி. ஏன்னா எப்ப இது போல நாடுகள் கடன் சுமையில என்ட்ராகிறாங்களோ, வர்த்தக ரீதியா பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்களோ, எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் உண்டாக்குறாங்களோ அப்பெல்லாம் போர்கள் அப்படிங்கிறது வெடிக்கும். ஜப்பான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மேல தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது ஏன் உக்கிரமா ஒரு போரா மாறுச்சுன்னா சாங்ஷன். ஜப்பான் மேல போடப்பட்ட சாங்ஷன், போடப்பட்ட நெருக்கடியின் காரணமாகவே ஜப்பான் அமெரிக்காவை தாக்கினார்கள். நியாயப்படுத்துறதுக்காக இல்ல, தாக்குன தப்புதான். பட் ஆனா அவங்க மேல சாங்ஷன் போட்டா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க போய் அவங்கள அடிச்சாங்க. ஏன் அமெரிக்கா சாங்ஷன் போட்டாங்க? ஜப்பான் சைனாவை இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சைனாலாம் பெரும்பான்மையான பகுதிகள் பிடிச்சிட்டு இருந்ததுனால அவங்க சாங்ஷன் போட்டாங்க. அப்ப சைனா அமெரிக்காவோட நட்பா இருந்தாங்க. அது வேற கதை. இது போல வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்கள் அதிகமா இருக்கு. இப்ப அமெரிக்கா எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கிறாங்க. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டெப்ட்ல இருக்காங்க. இப்ப அமெரிக்காவோட கரன்சி மேல நம்பகத்தன்மை இருக்குமா? பிரச்சனை ஆயிடும். அமெரிக்காவோட காசு மேல நம்பகத்தன்மை இல்லைனாலே அமெரிக்க எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகும். உலகம் ஃபுல்லா இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். எப்படி அமெரிக்கா மீட்டு கொண்டு வராங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதனாலதான் போர் இதெல்லாம் வெடிக்கும் அப்படிங்கிறத சொல்றது இந்த ஒரு நாளதான். அது மேலும் வலு சேர்க்கும் விதமா யுஏஇயோட இணைஞ்சு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரில் பண்ணி பார்த்திருந்தாங்க. மிலிட்டரி ட்ரில். மிடில் ஈஸ்ட்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட சிக்கல். இப்ப டிடே ஆபரேஷன் வேற சொல்றாங்க. உண்மையாலுமே லேண்டிங் பண்ணிடுவாங்களா அமெரிக்கா அப்படிங்கிற கேள்விகள். ஏன்னா யுஏஇல ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே அங்க இருக்கக்கூடிய வீரர்கள், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வீரர்கள், அங்க அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய விமானங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ரெக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அசிங்கமா எழுதி வச்சிருக்காங்க. பிபி ஒரு இது, அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்களை அன்பா பிபின்னு சொல்லுவாங்க. அவரை சொல்றாங்களா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள், இல்ல யார சொல்றாங்க அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் மக்களாகிய உங்களுக்கு தெரியும். நீங்க கமெண்ட் செக்ஷன் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும். பிபி அவர்கள் ஒரு இது அது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க சிஇஓ அப்படிங்கிறது போல. அது நம்ம சேனல்ல சொல்ல முடியாது. நம்ம சாமானியர்கள் ஒன்லி தேவதூதர், அமெரிக்கோட அதிபர் கெட்ட வார்த்தையில் பேசிக்கலாம். நமக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது, வழங்கப்படலை எனக்கு. அதனால நம்மளால சொல்ல முடியாது. டேஸ் டேஸ் டேஸ்ன்னு வச்சாங்க.
நீங்க நல்ல ஆளா இருக்கணும், குட் காயா இருக்கணும்னா இஸ்ரேல் சொல்றத கேளுங்க. ஆப்ரேஷன் எப்ஸ்டைன் ஃபியூரி, அதாவது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, கமெண்ட் பண்றாங்க அனலிஸ்ட்லாம். ஆபரேஷன் எபிக் ஃபன்னி அப்படிங்கிறது ஒண்ணலாம் ஈரான் மேல நடத்தக்கூடிய அதுக்கு பேர் வச்சதுக்கு வந்து எல்லாரும் அப்படி சொல்றாங்க. இந்த அமெரிக்க வீரர்களை ஏன் எப்ஸ்டைன் ஃபரின்னு எழுதுறாங்க அப்படிங்கிற கேள்வி. பீஸ் டீல் 64 வருது. எல்லாமே இந்த புனித பூமிக்காகத்தான். நான் இஸ்ரேலை நம்புறேன். ஆனா இஸ்ரேல் ஒரு அது இது அப்படிங்கிறது போல நீங்க ஃபில் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 15 வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ எழுதி கிறுக்குன்னு கிறுக்கிட்டாங்க. அவங்க மன குமுறல்களை வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நொந்து போயிருப்பாங்க போல தெரியுது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள். ரொம்ப மாரலி வீக் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் என்னமோ தெரியல, இந்த செய்தி மேற்கு மீடியா கொடுத்ததுதான். எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஜார்ஜியால இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா பெட்டாலியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா GTA 6 வர இருக்கு சொல்றாங்க. விட்டாங்கன்னா பரவாயில்ல. யாரெல்லாம் இந்த கேம் விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ரெகுலரா கேம் விளையாடுறாள் தான். இந்த கேம் விளையாட இந்த AAA கேம்ஸ் எல்லாம் விளையாடக்கூடிய நபர்கள், அது குறிப்பா GTA கேம் வர இருக்கு. அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா விளையாடணுமா இல்லையா, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, லீவு தரோம் அப்படிங்கிற அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு லீவு தராங்க. உண்மையாதானா அப்படிங்கறத நான் டெலகிராம்ல பார்த்தேன். உண்மைதானா அப்படிங்கறத சேனல் செக் பண்ணி பார்த்தேன். லீவு தராங்க. போய் ஜாலியா ஆசை தீர விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படிங்கறத அனுப்புறாங்களாம். மிடில் ஈஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன காப்பி பிரியே தந்துடுவாங்களா, ஏதாவது சீரியல் நம்பர்லாம் ஏதாவது தருவாங்களா? தந்தாங்கன்னா அமெரிக்க வீரர்களுக்கு இருக்குங்க அதிகம். திருக்கி ஒரு போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா நாங்களும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம் இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் GTA 6 வர இருக்கு. அந்த GTA 6 விளையாடுறதுக்கு ராணுவ வீரர்களுக்கு விடுப்பு கொடுக்குறாங்க. சார், ராணுவம் அரசாங்கம்ல இது இல்லவா அரசாங்கம்? கவர்மெண்ட் ராணுவத்துக்கு மட்டும் இல்ல. GTA 6 ரிலீஸ் ஆகுது, பள்ளி குழந்தைகளே அனைவருக்கும் விடுப்பு, போய் விளையாடுங்க போங்க அப்படிங்கிற கொடுத்தா எப்படி இருக்கும்? நாடு தழுவிய விடுமுறை வந்து பாத்தீங்கன்னா GTA 6 கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். மிடில் ஈஸ்ட் ரிலேட்டடா, அமெரிக்கா ரிலேட்டடா. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.